மீனராசிக்கு உரிய ராசி பலன்களை இப்போது நாம் காண இருக்கின்றோம். மீனராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். ஒரு தலைமை பீடமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அமர்ந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதேபோல 4ஆம் இடத்திலே 4 கூடியவன் புதனும் ஆட்சி பலம் அடைந்து மிகுந்த வலிமையோடு 7ஆம் பார்வையாக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்படி 2 கிரகங்களும் மிகுந்த வலிமையோடு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் 12 கூடியவன் சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்து 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. பொதுவாக தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தது போன்று எல்லாமே நடந்து ஈடேறும். குறிப்பாக வெளிநாடு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கெல்லாம் நிறைய லாபம் தரக்கூடிய வகையிலே நிச்சயமாக தொழில் அமையும். அதே போல புதிய ஆர்டர்கள், புதிய புதிய விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பல ஆர்டர்களை எடுத்து நீங்கள் வெளியூர்களுக்கு சப்ளை செய்வதற்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. அதன் மூலியமாக நிறைய தன வருவாய், பல வகையிலே நிறைய நன்மை கிடைக்கின்ற வகையிலே லாபங்கள் இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது.